சர்க்கம் 66. எண்ணெய் தொட்டியில் வைத்தல். அணைந்து போன அக்னி போலவும் நீர் வற்றிய கடல் போலவும் ஒளியெழுந்த கதிரவன் போலவும் மாமன்னர் உயிரற்றவராக கிடப்பதை பார்த்து பல்வகை துயரங்களால் மனம் வருந்திய கோசலை மாமன்னரின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டு கைகேயியை நோக்கி இவ்வாறு பேசினார். கைகேயி, இரக்கமற்றவளே, உன் விருப்பம் கைகூட பெற்றவளாகி விட்டாயல்லவா? மன்னனை எழுந்துவிட்டு தனியொருத்தியாக எவ்வித இடையூறும் இல்லாத அரசை நன்றாக அனுபவிப்பாய். கொடுஞ்செயல் புரிபவளே, என்னை விட்டுவிட்டு ராமன் காட்டிற்கு போய்விட்டான். துன்பங்கள் நிறைந்த பாதையில் வாழ்க்கை பயனை இழந்தவளாக நான் வாழ விரும்பவில்லை. அறம் தவறிய கைகேயியை தவிர வேறு எந்த பெண்மணிதான் தனக்கு தெய்வம் போன்ற கணவரை பறிகொடுத்து விட்டு உயிர் வாழ்வதை விரும்புவாள்? பேராசை கொண்டவன் ஊசிப்போன உணவின் விஷத்தன்மையை பற்றி கவலைப்படாமல் உண்டு விடுகிறான். அப்போதைக்கு அவன் பசி அடங்கியதே தவிர விஷத்தின் தீய விளைவுகள் பின்னர் அவனை தாக்கவே செய்யும். அதுபோல கூனி காரணமாக கைகேயினால் ரகு பரம்பரைக்கே ஆபத்து வந்திருக்கிறது. அவளுக்கு துயரம் ஏற்படவே செய்தது. கணவரை இழந்தாலும் பரதன் அரசாள மறுத்தாலும் கைகேயி மன்னரை தவறான காரியத்தில் ஈடுபடுத்தி மனைவியுடன் ராமனை வெளியேற்றி விட்டார். இந்த செய்தியை கேட்டால் நான் தவிப்பதைப் போலவே ஜனகருடைய மனமும் பரிதவிக்கப் போகிறது. அறத்தின் நாயகனும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனுமான ராமன் நான் இப்போது ஆதரவற்றவளாகவும் விதவையாகவும் ஆகிவிட்டேன் என்பதை அறியான். அவனோ உயிருடன் இருக்கும்போதே இங்கிருந்து போய்விட்டான். விதேக மன்னருடைய புதல்வியும் கணவருக்கு பணிவிடை செய்வதையே தவமாக கொண்டவளுமான சீத்தை துயரத்தை அனுபவிக்கத்தக்கவள் அல்லள். காட்டில் துன்பத்தை அனுபவித்து மனம் பதறப்போகிறாள். இரவு நேரத்தில் பலமான சத்தத்துடன் ஒலி எழுப்பும் விலங்குகள் பறவைகளுடைய சப்தத்தை கேட்டு அச்சமடைந்து ராமனை தழுவிக்கொள்வாள். அவர் வயோதிகர், ஆண் சந்ததி இல்லாதவர். வைதேகியை பற்றியே எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு சோகம் தாங்காமல் நிச்சயம் உயிரை விடப்போகிறார் ஜனகர். நானும் இப்போதே உயிர் துறக்கப் போகிறேன். பதிவிரதையான நான் இந்த திருமேனியை கட்டி தழுவிக்கொண்டு நெருப்பில் புகுவேன். அப்போது அரண்மனை பணியாளர்கள் மிகவும் மனம் நொந்து புலம்பிக் கொண்டு பரிதாபகரமான நிலையில் இருந்த கோசலையை பெண் ஏவலர்கள் தூக்கி அணைத்தவாறு வேறிடத்திற்கு அழைத்து கொண்டு போக செய்தார்கள். தொடர்ந்து அரசு நிர்வாக காரியங்களில் நியமிக்கப்பட்டிருந்த அமைச்சர்கள் மாமன்னரை எண்ணெய் தொட்டியில் கிடத்திவிட்டு அரசாங்கத்தின் மற்ற காரியங்களை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டார்கள். எல்லாம் அறிந்தவர்களான அமைச்சர்கள் புதல்வர்கள் யாரும் இல்லாமல் மன்னரின் அந்திம கிரிகைகளை செய்ய விரும்பவில்லை. அதனால் அரசரின் உடல் கெட்டுப்போகாதபடி பாதுகாத்தார்கள். அமைச்சர்கள் மன்னரின் உடலை எண்ணெய் தொட்டியில் வைத்து விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டதும் மனைவிகள் எல்லோரும் அட கஷ்டமே, இவர் இறந்து விட்டாரே என்று உணர்ந்து அதனை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டத் தொடங்கியது. இறங்கத்தக்க நிலைமையில் இருந்த அவர்கள் கைகளை உயர தூக்கி கொண்டு சோகம் தாங்காமல் அழுது பரிதாபமாக புலம்பினார்கள். மன்னரே, எப்போதும் இனிமையாக பேசுபவனும் சத்தியம் தவறாதவனுமான இராமனை பிரிந்தோம். எங்களை தாங்கள் ஏன் துறந்து சென்றீர்கள்? கெட்ட சிந்தனையுள்ள கைகேயினால் ராமனுடைய பிரிவு ஏற்பட்டது. கணவரை கொன்றவளான அவளுடன் விதவைகளாகிவிட்ட நாங்கள் எவ்வாறு சேர்ந்து வாழ்வோம்? எங்களுக்கும் தங்களுக்கும் நற்காவலனாகவும் எப்போதும் மதிக்கத்தக்கவனாகவும் நல்ல உள்ளம் கொண்டவனாகவும் இருந்த திரு ராமன் அரச அதிகாரத்தை துறந்து காட்டிற்கு போய்விட்டான். தாங்களும் மகா வீரனான அவனும் இல்லாமல் துயரத்தில் மதி கலங்கியிருக்கும் நாங்கள் கைகேயினால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக எவ்வாறு இங்கே இருந்து கொண்டிருப்போம்? மன்னரையும் சீத்தையோடு கூட ராமனையும் மகாபலம் பொருந்திய இலக்குவனையும் ஒட்டுமொத்தமாக துறந்த அவள் வேறு எவரைத்தான் வெளியே துரத்த மாட்டாள்? தசரதருடைய உத்தம மனைவிகள் கண்ணீர் விட்டுக்கொண்டு சோகம் நிரம்பியவர்களாக உற்சாகம் இழந்து துடியாக துடித்தார்கள். விசால மனம் படைத்த அரசர் இல்லாத அயோத்தி மாநகர் நிலவு இல்லாத இரவு போலவும் கணவரை இழந்த மனைவி போலவும் சோபையற்றதாக ஆயிற்று. மக்கள் கண்ணீரை பெருகவிட்டு கொண்டிருந்தார்கள். உயர்குடி பெண்டிர் ஹா ஹா என்று அரற்றி கொண்டிருந்தார்கள். நார்ச்சந்திகளும் வீட்டு வாசல்களும் பாழடைந்தார் போல் காணப்பட்டன. அந்த நகரம் முன்பு இருந்ததைப் போல ஒளி வீசுவதாக இல்லை. மாமன்னர் துயரம் தாங்காமல் மேலுலகம் அடைந்தார். அவருடைய பத்தினிகள் சோகத்தை தாங்க முடியாமல் தரையில் விழுந்து கிடந்தார்கள். தன் சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு சூரியன் விரைவில் மறைந்தான். இரவும் தன் பயணத்தை தொடங்குவதற்காக வெளியே புறப்பட்டது. அங்கே கூடியிருந்த நண்பர்கள் ஒரு புதல்வன் கூட இல்லாமல் மன்னருடலை தகனம் செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை. உயிர் நீங்கிய உடல் காண சகியாததாக ஆகிக் கொண்டிருப்பதை எண்ணி பார்த்து தைல தொட்டியிலேயே படுக்க வைத்திருப்பது என்று தீர்மானித்து அவ்வாறே படுக்க வைத்தார்கள்.
சூரியன் இல்லாததால் ஒளி இழந்த வானம் போலவும், நட்சத்திர கூட்டம் இல்லாததால் அழகில்லாத இரவு போலவும், மன்னரான தசரதர் இல்லாத அந்த பட்டணம் ஒளி இழந்து போயிற்று. சாலைகளிலும் நார்ச்சந்திகளிலும் கண்ணீர் நிறைந்து தொண்டை அடைக்க மக்கள் கூடி நின்றார்கள். அப்போது நகரத்தில் ஆண்களும் பெண்களும் கூட்டமாக கூடி மன்னரின் மறைவிற்கு காரணமான பரதனுடைய தாயாரை இகழ்ந்து பேசிக்கொண்டு வருந்தினார்கள். அவர்களுடைய ஆழ்துயரமும் அடங்கி போகவில்லை, அமைதியும் அடையவில்லை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 66வது சர்க்கம் முற்றிற்று.